அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான ரெண்டு விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எல்லாமே கேட்குறோம். எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், பிரபஞ்சம் நம்ம கூட எப்போவுமே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கும். நமக்கு ஆறுதலாக சில விஷயங்கள் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த மாதிரி நம்ம அந்த காலையில் எந்திரிச்சு அந்த சுவாசம், இயற்கையான சுவாசத்தை சுவாசிக்கும் போதும் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் போதும் நிறைய மாற்றங்கள் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ஒரு மாற்றம் இருக்குது. அதை நான் உணர்றேன். அதே மாதிரி என்னுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் போதும் அது 100% நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த ஒரு நிமிஷம் எனக்கு வருது. அந்த நம்பிக்கையோட அந்த நாளை நான் நகர்த்துறேன். அடுத்த நாள் விடியலும் அந்த நம்பிக்கையோட தான் எனக்கு தொடங்குது. ஸோ இதுவே இந்த மாதிரி நம்பிக்கை, இந்த உந்துதலை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எந்த அளவுக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றியோட இருக்கமோ, பிரபஞ்சம் மட்டும் இல்லை, யாருக்கிட்ட நம்ம நன்றியோட இருக்கமோ, நம்ம செய்கிற வேலைக்கிட்ட கூட நன்றியா இருந்தோம்னா அந்த வேலை நமக்கு திரும்ப அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். நான் வேலையை விட்டு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னமும் எனக்கு அதே மரியாதை, அதே ஒரு பாசம் நான் வேலை செஞ்ச இடத்துலையும் சரி மற்ற டிபார்ட்மெண்ட்லையும் சரி எனக்கு அந்த அங்கீகாரம் இருந்திருக்கு. அதை நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் நான் எனக்கு இந்த மாதம் நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணும்போது நமக்கே வேலை போச்சு அதை நினச்சி நான் ஒரு நாளாவது ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு முறையாவது நான் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணிடுவேன். அது என்னன்னா எனக்கு ஏன் வேலை போச்சு, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நல்லா சின்சியராக இருந்தேன், ஹானஸ்டாக இருந்தேன், கரெக்டாக இருந்தேன், எனக்கே வேலை போச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள நானே கேள்வி கேட்பேன். எல்லா கேள்விகளுக்கும் இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லும்போது இதுக்கு மட்டும் ஏன் பதில் சொல்லவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நான் தோணிக்கிட்டு இருந்தபோது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுதான் பார்த்தீங்கன்னா எங்க கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது அவங்க விஹெச்னா வில்லேஜ் ஹெல்த் சர்வீஸில் இருந்தவங்க அடுத்து எஸ்ஹெச்னா ப்ரொமோஷன் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அதாவது நர்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏரியா நர்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான். அவங்க பேர் பத்மாவதி சிஸ்டர். ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நர்ஸு. அவங்க கூட வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு என்னால் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே எனக்கு ஃபீல்டில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் இது எல்லாமே சொல்லி கொடுத்தவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் இப்போ நான் ஐசிடிஎஸ் அங்கன்வாடி டிபார்ட்மெண்ட்டு, அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்க முடியும். அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், அந்த பாண்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க் சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. கொரோனா டைமில் நானும் அந்த சிஸ்டரும் ஃபீல்டாக போய் ஏரியாவாக போய் ஹோம் விசிட் பண்ணி நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். நிறைய பார்த்தீங்கன்னா மதர்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், குழந்தைக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், இது எல்லாமே நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் அவங்க மறந்துருக்கலாம், இல்லை அவங்க கூப்பிடணும் கூட அவசியம் இல்லை. 3 வருஷம் கழிச்சு அவங்க வேற ஊருக்கு கூட போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேலை பார்த்துருக்காங்க, ப்ரமோஷன்லாம் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் வேலை இல்லாத என்ன ஒரு ஆளா மதிச்சு என்னை கூப்பிட்டு நீங்க வெறும் என்னை பார்க்க வர்ற ஒரு இது மட்டும் இல்லை, கெஸ்ட் மட்டும் இல்லை, ஃப்ரெண்டா மட்டும் இல்லை, ஒரு விஐபி, நீங்க கண்டிப்பா நீங்க பேசணும், என்னை பத்தி 4 வார்த்தைகள் நீங்க பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏஜுக்கு அது சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்க சம்பாத்தியத்துக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவங்களோட ஏஜ் தான் எனக்கு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட ஏஜ். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி நான் வரலன்னு சொல்லி கூச்சப்பட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க. போய் அவங்கள பற்றி ஒரு 4-5 வார்த்தைகள் பேசும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சக்ஸஸான ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணோம். அந்த கேஸ் ஸ்டடியில் ஒரு லோ பர்த் வெயிட் குழந்தை, ரொம்ப வெயிட் கம்மியான குழந்தைய அந்த வெயிட் கெயின் பண்ண வச்சு அதை நல்லபடியாக கொண்டு வந்ததுக்காக அந்த நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸாக 12,000 கிடச்சிது. அதே மாதிரி அந்த ஒர்க்கருக்கும் கிடச்சிது, அந்த ஏரியா ஒர்க்கருக்கும் அந்த ஹெல்ப்பருக்குமே கிடச்சிது. ஸோ இதில் வேலை பார்த்த எனக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கிடைக்கல. ஏன்னா நாங்கள் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறனால பெருசாக எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது, எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காது, எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடைக்காது. ஆனால் வேலையை மட்டும் கரெக்டாக புரிஞ்சிட்டு போயிடுவாங்க, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த வேலையில் எனக்கு கிடைச்ச நிறைய அனுபவங்கள், நிறைய நல்ல மனிதர்கள், நிறைய நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே அதை மெமரிஸாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நர்ஸுக்கு போய் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் கணவர் மூலமாக சால்வையெல்லாம் போத்திட்டு நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். அது என்ன கிஃப்ட் அப்படின்னா காமதேனு தான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க நிறைய தாய்ப்பாலை பற்றியும் அதோட முக்கியத்துவம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மெமரிஸ்க்காக நான் அவங்களுக்கு காமதேனு பரிசாக கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
இந்த மாதிரி வந்து நமக்கு செய்கிற வேலை வந்து போனாலும், நம்ம செஞ்ச வேலையை வாங்கினவங்க, அந்த வேலையை வாங்கிக்கிட்டவங்க மறந்தாலும், அந்த அரசு கூட மறந்தாலும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலமும் அந்த கடவுளும் மறக்க மாட்டாங்க. அதுக்கான அங்கீகாரத்தை என்னைக்கா சொன்னாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படிங்கிறதான் எனக்கு பிரபஞ்சம் இந்த ஒரு வாய்ப்பு மூலமாக எனக்கு உணர்த்துச்சு. இல்லை, உன்னை யாரும் மறக்கலை, இன்னும் நீ செஞ்ச வேலையெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு பயன் அடைஞ்சிருக்காங்க, அந்த நன்றியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக வந்து உன்னை வந்து அவங்க வந்து மறக்க மாட்டாங்க, அதே மாதிரி நானும் மறக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கடவுள் சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் எனக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புக்காக நான் காத்திருப்பேன். அது வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து என் மனசில் வந்து தோணுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமான அந்த தருணத்தில் எனக்கு வந்து ஒரு திரும்ப வந்து நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் வந்து ஓடி போயிட்டு வந்துருச்சு மனசுக்குள்ளே. எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உழைச்சிருக்கேன். அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அந்த கடவுள் நல்லதை செய்வார் அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு இது மூலமாக உணர்த்திருச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து போன வாரத்தில் வந்து நான் வந்து கலை திருவிழாவுக்கு வந்து ஜட்ஜாக போயிருந்தேன். அது எதுக்காக அப்படின்னா, டான்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கேன், கிளாசிக்கல் டான்ஸு, பரதநாட்டியம் வந்து நான் அரங்கேற்றம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போன ஆடி செவ்வாய், கடைசி செவ்வாயில் எனக்கு வந்து ஜட்ஜாக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. போன தடவையும் நான் வந்து போயிருந்தேன், போன வருஷமும். ஸோ அதை கூட வீடியோ போட்டிருப்பேன், நான் ஜட்ஜ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து போனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய குழந்தைங்க வந்து அவங்க திறமையை வந்து காமிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த கலைத்திருவிழா வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கலைக்கு நான் எப்போவும் மரியாதை கொடுப்பேன். ஆனால் இப்போ நான் டான்ஸ் ஆடுறது இல்லை அப்படின்னா கூட அந்த நினச்சி நான் வந்து பெருமைப்படுற ஒரு விஷயம், நம்ம ஒரு டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இந்த ஒரு சீட்டு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஜட்ஜுங்கிற ஒரு அங்கீகாரம் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நன்றி சொல்லிட்டு என்னுடைய வேலையை நான் பார்த்தேன். ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம செஞ்ச வேலையை இப்போ நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நீ என்ன பெருசாக செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மளை வந்து நோக்கடிப்பாங்க. இல்லை வந்து வெளியே ஆஃபீஸ் நம்ம நல்லா மாங்கன்னு வேலை செய்வோம், ஆனால் ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது, ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்கும். இப்போ யூடியூப் கிரியேட்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வியூஸ் போகலை, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம், ஆனால் நம்மளோட சேனல் வந்து க்ரோவே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி எது வந்தாலுமே இதுவும் கடந்து போகும். இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்யும். அதுக்கு நம்ம நன்றியோடு இருந்தால் திரும்ப அந்த நன்றியை அது பல மடங்கு நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு நடந்த பாசிட்டிவான விஷயங்கள் மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களை விட்டு போன ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் இன்னமும் வருத்தப்படுறீங்க அப்படின்னா அது எந்த விஷயம்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை, அந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்தது. அது போனது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு வந்து இன்னமும் தாங்க முடியல. ஏன்னா அது நான் எந்த தவறுமே செய்யலை, எந்த ஒரு பிழையும் என் மேலே இல்லை. எங்களை சுற்றி எங்களை மாதிரி வேலைக்கு போன எத்தனையோ பேர் அவங்களுக்கும் வந்து இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போச்சு அப்படின்னு எந்த ஒரு காரணமும் இல்லாமல், முன்னறிவிப்பும் இல்லாமல் டெர்மினேட் பண்ண ஒரு மோசமான ஒரு நாள் அது. ஸோ அந்த நாளை வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.